அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாய் உட்பகுதியான நாக்கு, உள்ள கன்னம், அப்புறம் 2 பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ஸு, இதில் எல்லாம் சில பேருக்கு வந்து பர்னிங் அதாவது எரிச்சல் ஆகும். அதை வந்து எதனால் வருது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு மிடில் ஏஜ் குரூப்க்கு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதாவது மென்னை விட விமென்ஸ்க்கு வந்து 7 மடங்கு அதிகமாக இந்த பர்னிங் செஷன் வரதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. இது மெயினாக நாக்கில் பார்த்தீங்க அப்படின்னா பெயினாகவும் இருக்கலாம் அல்லது எரிச்சலாகவும் இருக்கலாம். சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸ் ஒரு பெயினா இல்லை அல்லது பார்த்தீங்க அப்படின்னா விட்டு விட்டுக்கு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எரிச்சல் வந்து இருக்குது. இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயினாக எதுவும் சாப்பிடும்போது பார்த்தீங்க அப்படின்னா காரம் கம்மியாக இருக்க உணவு எடுத்துக்கிட்டா கூட அந்த நாக்கு பகுதியில் வந்து எரிச்சல் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவுமே அதிகமாக இருக்குது. அதுக்கு மெயினான காரணங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா விட்டமின் டெஃபிஷியன்சி. இது வந்து விட்டமின் B12 இருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபோலேட், அப்படி இல்லைன்னா அயன், ஜிங்க், இதில் ஏதாவது ஒன்று வந்து குறைபாடாக இருந்தாலுமே வந்து வாயின் உட்பகுதியில் எரிச்சல் வரதுக்கான காரணமாக அமையுது. ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரைனஸ் ஆஃப் த மவுத். அதாவது சில சமயம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 40-45க்கு மேலே அல்லது 50க்கு மேற்பட்ட இருக்கவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வாயில் வந்து இந்த எச்சில் சுரப்பை வந்து கம்மியாயிடும். அதனால ட்ரைனஸ் ஆஃப் த மவுத் ஏற்படும் போதும் இந்த பர்னிங் சென்சேஷன் வரும். அப்படி இல்லைன்னா ஒரு சில கண்டிஷன் ட்ரை மவுத் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜோக்ரின் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். அதனாலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாயில் வந்து சலிவேஷன்ஸ் கம்மியாகிறதுனாலையும் இந்த வாய் உட்பகுதியில் எரிச்சல் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. மூணாவதாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபெக்ஷன்ஸ், அதாவது வாய் உட்பகுதியில் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், அதை வந்து ஓரல் கேண்டிடியாசிஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பிக்சரில் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா நாக்கு பகுதியிலையோ இல்லை நாக்குக்கு அடியிலையோ வந்து ஒரு வெண்மையான படலமாக ஒரு கோட்டிங்காக இருக்கும். அதை நீங்கள் வந்து ஜஸ்ட் ப்ரஷில் நீங்கள் வந்து ஸ்க்ரேப் பண்ணி பார்த்தீங்கன்னா அது உங்களால் ஸ்க்ரேப் பண்ண முடியும். கீழே சில சமயம் ப்ளீடிங் ஸ்க்ரேப் பண்ணதுக்கப்புறம் ப்ளீடிங்கும் இருக்கும். அதை வந்து நம்ம கேண்டிடியாஸ்ன்னு சொல்கிறோம். அது மாதிரி இருந்தாலுமே வாயில் உட்பகுதியில் எரிச்சல் வரும். அது மேபி நாக்கில் இருக்கலாம், இல்லை உள்ள கன்னத்தில், அல்ல நான் சொன்ன மாதிரி கம்ஸில் கூட அந்த எரிச்சல் வரத்துக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அதை தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா சில சமயம் மெடிகேஷன்ஸ் எடுத்துக்கிறது எதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா தைராய்டு டிசார்டர்னால ஓவராக ஸ்ட்ரெஸ் இல்லை டிப்ரெஷன்ஸ் இது இருக்கவங்களுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா வாயின் உட்பகுதியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எரிச்சலை உண்டாக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அது மட்டும் இல்லாமல் சில வகையான மெடிகேஷன்ஸ் எடுத்துக்கிறோம். அதாவது கேன்சருக்கான தெரப்பி எடுக்கும் போதும் அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்டி டிப்ரெசிவ் டேப்லெட் எடுக்கிறவங்களுக்குமே வந்து வாயின் உட்பகுதியில் வந்து உங்களுக்கு பர்னிங் சென்சேஷன் வரதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. அதை தவிர்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில சமயம் டென்ச்சர் போட்டிருக்கவங்களுக்கு வந்து அடியில் டென்ச்சருக்கு அடியில் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாவது வரும்பொழுது அதை நம்ம பார்க்காம விட்டுட்டோம் அப்படின்னாலுமே வாயின் உட்பகுதியில் எரிச்சல் வரதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. அதை தவிர்த்து வந்து நமக்கு வாயில் மெயினாக ஏன் எரிச்சல் வருதுன்னு பார்த்தீங்கன்னா சில கண்டிஷன்ஸ் சொல்லுவோம். அதாவது அது லைக்கன் பிளானஸ், அது ஆட்டோ இம்யூன் டிசார்டர்னு சொல்லுவோம். அது இருக்கவங்களுக்குமே வாயில் உட்பகுதியில் எரிச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அது எப்படி இருக்கும்னா இந்த படத்தில் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா வாயில் உட்பகுதியில் வந்து அப்படியே ஒயிட் கலராக ஒரு லேஸ் லைக் பேட்டர்ன் மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து ரெட்டிகுலர் பேட்டர்ன் சொல்லுவோம். ஸோ அதை தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு 4-5 டைப் இருக்குது. இதை மாதிரி வாய்ப்பகுதியில் இருந்தாலுமே வாயில் வந்து நமக்கு நாக்காகட்டும் அல்ல உள்கண்ணத்துலேயுமே வந்து பர்னிங் சென்சேஷன் வந்து இருக்கும். ஸோ இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் இருந்தது அப்படின்னா வாய்ப்பகுதியில் வந்து எரிச்சல் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம கண்டிப்பாக டாக்டர்கிட்ட பார்க்கும்போது மட்டும்தான், அதாவது 1 வாரத்துக்கு 2 வாரத்துக்கு மேலே இருக்கும்பொழுது டாக்டரை பார்த்தா மட்டும்தான் இந்த காரணங்களில் எந்த காரணத்துக்காக உங்கள் வாய்ப்பகுதியில் வந்து எரிச்சல் வந்திருக்கு அப்படின்ட்டு நம்ம முழுமையாக கண்டுபிடிச்சி அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது மட்டும்தான் இந்த நாக்கு பகுதியில் வந்து எரிச்சல் வர்றதை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் டாக்டரை பார்க்கறதுக்கு 1 வாரம் ஆகுது மேடம், ஸோ அது வரைக்கும் ஹோம் ட்ரீட்மெண்ட் மாதிரி ஏதாவது நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னா நீங்கள் உடனடியாக வந்து செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா ஆல்கஹால் கண்டென்ட் மவுத் வாஷ் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் அதை தவிர்த்துடுங்க. 2வது சோடியம் லாரல் அப்படின்னு நம்ம டூத் பேஸ்ட்டில் இருக்கும், அந்த கண்டென்ட் இல்லாத டூத் பேஸ்ட்டாக யூஸ் பண்ணுங்கள். தண்ணியை குடிக்கும் போது சிப் பண்ணி குடிங்க. 4வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சூவிங் கம் வந்து பார்த்தீங்க சைலிட்டால் இருக்கிற மாதிரி இருக்க கம்போஷனை வந்து சூ பண்ணும் போது உங்களுக்கு சலிவேஷன்ஸ் இருந்தது, அந்த லூப்ரிகண்ட் இருந்தும் போது உங்களுக்கு அந்த எரிச்சல் வந்து கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவுமே அதிகம்.
ஸோ அதனால இந்த வீடியோ வந்து வாய் பகுதியில் ஏன் உங்களுக்கு எரிச்சல் உண்டாச்சு அப்படின்றத வந்து காரணங்கள் தெரிஞ்சிருக்கும். இதில் என்ன காரணத்துக்காக உங்களுக்கு வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் டாக்டரை பார்க்குறது கண்டிப்பாக அவசியமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.